எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டிஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ரோட்டுக்கு நடுவுல டிராபிக்ல மாட்டிக்கிட்டாலோ இல்ல ஒரு அழகான பொண்ணு கிட்ட ஏமாந்தாலோ அப்புறம் பிட் பாக்கெட், ஹியூமன் டிராபிகிங், ஆர்கன் திருட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இந்தியால மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா வாங்க வியட்நாமோட டார்க் சைட பத்தியும் பார்ப்போம். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். வியட்நாம 19ஆம் நூற்றாண்டுகள்ல 4 வம்சங்கள் ஆண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பிரெஞ்சுக்காரங்க, ஜப்பான்காரங்க, அமெரிக்காக்காரங்க இவங்க எல்லாருமே வியட்நாம அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. கடைசியா அடிமைப்படுத்தி வச்சிருந்தவங்க அமெரிக்காக்காரங்க தான். அவங்க வெளியே போகும்போது ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு போறாங்க. ஏஜென்ட் ஆரஞ்சுங்கிறது என்னன்னா 1961 இருந்து 1971 வரைக்கும் அமெரிக்கன் ட்ரூப்ல இருக்கவங்க போர் நடக்கும் போது ஸ்ப்ரே பண்ண ஒரு வகையான கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் இன்னுமுமே வியட்நாம்ல வாழ்ற மக்கள் கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்கர்களோட பிளான் படி வியட்நாம், கம்போடியா அண்ட் லாவோஸ் இந்த இடத்துல எல்லாம் 80 மில்லியன் லிட்டர் ஹெர்பிசைட்ஸ் தெளிக்கிறது தான். அதுக்கான மெயின் ரீசன் தான் நமக்கே தெரியுமே, எக்கனாமிக்கையும் ஃபுட்டையும் டவுன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்படி பண்ணிருக்காங்க. இந்த டயாக்சைடு அப்படிங்கிற கெமிக்கல் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மனித உடலுக்கு நிறைய உபாதைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல். இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்ற ஆபரேஷன்ல தெளிக்கப்பட்ட விஷயங்கள். இந்த மாதிரியான கெமிக்கல்கள் இன்னமுமே அங்குள்ள மண்ணையும் அப்புறம் அங்க இருக்கிற ஆற்றையும் மாசுபடுத்திட்டு வருது. தாவரங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் இது எல்லாத்தையுமே நச்சுத்தன்மையுடையதா அது மாத்தி இருக்கு. கிட்டத்தட்ட 4.8 மில்லியன் மக்கள் இந்த கெமிக்கல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 1 மில்லியன் கேஸ் இதுல பதிவாகியும் இருக்கு. இது ஒரு டிஃபரெண்டான டிசீஸா இருக்கு. எப்படின்னா பிறக்கும் போதே குறைபாடு, ஸ்கின் டிசீஸ், ஆட்டோ இம்யூன், லிவர் டிசார்டர், சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், நியூரலாஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல 1,92,000 பேர் குழந்தைங்க மட்டும் இருக்காங்க. இந்த தப்ப சரி பண்றதுக்காக அமெரிக்க கவர்மெண்ட் இப்போ மில்லியன் கணக்குல அவங்களுக்கு டொனேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் பல சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதோட எஃபெக்ட் இன்னும் குறையல, இன்னும் பல ஜெனரேஷனுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் 6ல இருந்து 12 ஜெனரேஷன் வரைக்கும் இங்க இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா அந்த நாட்டோட எக்கனாமிக் growth. இவங்க 1986க்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டு புவரஸ்ட் நேஷன் அப்படிங்கிற பேர்ல இருந்து மீண்டு மிடில் இன்கம் எக்கனாமிக் அப்படிங்கிற லிஸ்டுக்குள்ள வந்திருக்காங்க. லாஸ்ட் 20 வருஷத்துல மட்டும் அவங்களோட ஜிடிபி 3.6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாவர்ட்டி ரேஷியோ அதாவது ஏழைகளோட எண்ணிக்கை 10% குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2022ல மட்டுமே அவங்களோட ஜிடிபி 413.81 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தனி மனிதனோட ஜிடிபி அப்படின்னு பார்த்தா $4,163 அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நிறைய மக்கள் இப்போ ஏழை அப்படிங்கிற தகுதியிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ள ஏழை ஆகிறவங்களோட சதவிகிதம் உண்மையாவே அதிகமாகிட்டு தான் இருக்கு. என்னதான் ஏழைகளோட எண்ணிக்கை 10% குறைஞ்சிருந்தாலும் மீத இருக்க ஏழைகள் ரொம்ப ஏழைகளா இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். வெறும் 3 ஸ்கொயர் மீட்டர் வீட்ல தான் அந்த மாதிரியான மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒரு சில இடங்கள்ல ராபரிஸ், ஸ்கேம், லவ் ஸ்கேம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணமும் இதுவா தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வியட்நாம்ல நைட் லைஃப் டூரிசம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த நைட் லைஃப்க்கு ஃபேமஸான பிளேசஸ் அப்படின்னு பார்த்தா சைகோன் அண்ட் ஹோச்சிமின் சிட்டியும் தான். இந்த 2 இடங்கள்லயும் ரொம்ப அழகான பொண்ணுங்க இருப்பாங்க அண்ட் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தயவு செஞ்சு நீங்க திங்க் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாட்டுல டேட்டிங் ஸ்கேம் ரிலேட்டடான கேசஸ் மட்டுமே ஏகப்பட்டது இருக்கு. சோ நான் 90s கிட்ஸ், இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, நான் இன்னும் சிங்கிளா தான் இருக்கேன், தேடி வந்து ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லுது, ஏன் ஏத்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்க இஷ்டம். ஏன்னா இது அங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு டெக்னிக். அதுலயும் ஃபேமஸான ஒரு டெக்னிக் அப்படின்னா பார் கேர்ள் சீட்டிங் அப்படின்னு சொல்ற ஒரு டெக்னிக் தான். கிளப்ல வேலை செய்யற அழகான பொண்ணுங்க உங்ககிட்ட பேச வருவாங்க. அதுக்கப்புறமா காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ வாங்கி தர சொல்லி உங்ககிட்ட ரெக்வெஸ்டும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட சேட் லைஃப் ஸ்டோரிய உங்ககிட்ட சொல்லுவாங்க. இது மூலமா ஒரு சிம்பத்தியையும் அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட இருக்க பணத்துக்காக அவங்கள யூஸ் பண்ணவும் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி அந்த பொண்ணுங்க செய்யற
செய்யறதுக்கான காரணம் அந்த கிளப்ல இருந்தே கமிஷன்ஸ் இந்த பொண்ணுங்களுக்கு கிடைக்கிறதுனாலதான். இதுல இன்னுமே மோசமான ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட கடனை கேட்பாங்க, திருப்பி வாங்கலான்னு நீங்க வந்தா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. டிராவல்ல கூட இன்னும் ஃப்ராட் கேசஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சோசியல் மீடியா இல்லனா டேட்டிங் சைட்ஸ் இது மூலமா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அந்த நாட்டு பொண்ணுங்க. அப்புறம் மெசேஜஸ் பார்க்க சொல்லுவாங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வரதுக்கான எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்தா மட்டும் போதும், நாம ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி விட்டு போடுவாங்க. அதையும் நீங்க நம்பி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்து கேட்பாங்க. அதையும் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பணத்தை உங்களால திருப்பி பார்க்க முடியாது. அண்ட் அந்த பொண்ணுகிட்டயும் உங்களால திருப்பி பேச முடியாது. அதுக்கப்புறமா சுகர் டாடி கான்செப்ட். இதுல வயசான ஆண்களை இளமையான பெண்கள் காதலிக்கிறதா சொல்லி அண்ட் லைஃப் எக்ஸ்பென்சஸ் நம்ம ரெண்டு பேரும் பாதியா பிரிச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் ஏமாத்துவாங்க. அண்ட் அதுல பெரிய அமௌண்ட்டை நிறைய பேர் இழக்கவும் செஞ்சிருக்காங்க. ஒரு கேஸ் நடந்திருக்கு. அதுல அந்த மனுஷனுக்கு $1,39,000 எக்ஸ்பென்ஸா ஆகியிருக்கு. அமெரிக்கால வாழ்ந்து வந்த 54 வயது இளைஞர் வியட்நாம்ல இருக்க 30 வயசு பொண்ண ஆன்லைன்லயே காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ண அமெரிக்காக்கு வரும்படி ரெக்வெஸ்டும் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு எனக்கு டிக்கெட்டுக்கு இவ்வளவு செலவாகும், சோ அந்த காசை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து சேர்ந்துடுவேன், வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த காசை திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் வரல, அந்த காசும் வரல. இன்னொரு டேஞ்சரான விஷயம் இங்க இருக்கிற பிக் பாக்கெட். வியட்நாம்ல என்னதான் கிரைம் ரேட் குறைஞ்சிருந்தாலுமே திருடுறது எல்லா நாடுகள்லயுமே ஒரு ஜெனரலான கிரைம் தாங்க. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஈவினிங் ஆனதுக்கு அப்புறமா மோஸ்டா கூட்டமா இருக்கிற ஸ்ட்ரீட்லயும் கூட்டமா இருக்கிற ரோட்லயும் சின்ன சின்ன திருடர்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்காங்க. மக்கள் அதிகமா நடமாடுற இடத்துல கூட இவங்க திருடுறாங்க. உங்களை இவங்க முதல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒரு டீமா சேர்ந்து இவங்க உங்ககிட்ட இருக்க பணத்தை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம், பையன் பொண்ணு குழந்தைங்களா கூட இருக்கலாம். குழந்தைங்களை வச்சும் இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. இன்னொரு மோசமான விஷயம் வியட்நாமோட டிராபிக். இந்த டிராபிக்னால ஒரு நாளைக்கு 30 பேர் இறந்து போறதா வியட்நாம்ல கேசஸ் பதிவாகி இருக்கு. ஏன்னா ரோட் டிராபிக்க இங்க யாரும் மதிக்கிறது இல்ல. நீங்களும் ரோட் கிராஸ் பண்ணும் போது சிக்னலுக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் வியட்நாமுக்குள்ள. வியட்நாம பத்தின இன்னொரு டார்க் சீக்ரெட் தூன்னு சொல்லப்படுற ஸ்மோக்கிங் பைப். நார்த் வியட்நாம்ல இருக்கிற ஒவ்வொரு டீ கடையிலயும் மக்கள் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுவும் பெருசா உங்க கை அளவுக்கு இருக்கிற ஒரு மூங்கில் தடிய வச்சு அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ட்ரெடிஷனலான வியட்நாமோட வாட்டர் பைப்ஸ் தான். இந்த பைப்ஸை வச்சு இப்போ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இளைஞர்கள் கிட்டையும் வயசானவங்க கிட்டையும் ரொம்பவே பாப்புலரான ஒரு சிகரெட்டா இருக்கு. நார்மல் சிகரெட்டை விட்டு இந்த மூங்கில் தடிக்கு இவங்க வந்ததுக்கான காரணம் சிகரெட்டை விட இது ரொம்பவே நல்லது, ரொம்பவே ஆர்கானிக் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்காங்க. ஃபேக்ட் என்னன்னா சிகரெட்டை காட்டிலும் இதுல நிக்கோட்டினோட கண்டென்ட் அதிகமா இருக்கிறதாகவும் சிகரெட்டை விட அதிகமா இதுக்கு மக்கள் அடிக்ட் ஆக கூடும்னு டாக்டர் சொல்றாங்க. அண்ட் COVID-19 அப்புறமா இப்பதான் நாம கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாடுகளுக்கு டூர் போக ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இந்த டூரிசம் இன்க்ரீஸ் ஆகிறத பயன்படுத்தி வியட்நாம் மக்கள் ஹியூமன் டிராபிகிங்ல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நாட்டுல ஒரு சில ரீஜியனை ஸ்மக்லிங் ஹப்னு கூட சொல்றாங்க. இதுல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஃபாரினர்ஸ். இது மட்டும் இல்லாம சொந்த நாட்டு மக்களையே நிறைய பேர் கடத்துறதாவும் போலீஸ் சொல்றாங்க. 2022 கூட பொண்ணுங்களை செக்ஸுவல் விஷயத்துக்காகவும் வேலை பார்க்க வைக்கிறதுக்காகவும் அங்க இருக்க மக்கள் கடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களோட ஆர்கன்ஸையும் இவங்க ட்ரேடிங் பண்றாங்க. இது சம்பந்தமா வியட்நாம்ல கிட்டத்தட்ட 440க்கும் மேல கேசஸ் இருக்கு. இந்த ஸ்மக்லர்ஸ் பண்ற இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களை இல்லீகல் ஒர்க்குக்காக ஃபாரின் கண்ட்ரில யூஸ் பண்ண வச்சு அதுல இவங்க அதிகமான பணத்தை ஈட்டுறாங்க. இந்த ஸ்மக்லர்ஸுக்கு இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஒர்க்காவும் ஆயிருச்சு. அப்படி ஏமாந்து வேற நாட்டுக்கு போனவங்க திரும்பி வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திரும்பி வரதுக்கு இவங்க ஏகப்பட்ட பணத்தை ஃபீஸா கேக்குறாங்க. இதுக்கப்புறமா பணத்துக்கு அடிமையாகாத பொண்ணுங்களை காதல் வலையில விழ வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து அந்த பொண்ணுங்களை இல்லீகல் ஒர்க்குக்கும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வியட்நாம் கவர்மெண்ட் ரொம்பவே கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 800க்கும் மேலான பாதிக்கப்பட்டவர்களை வியட்நாம் கவர்மெண்ட் காப்பாத்தி இருக்கு. இப்படி மீண்டு வந்தவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்னாலதான் நாங்க இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. வியட்நாம் ஒரு ரிச் ஹிஸ்டரி அண்ட் ட்ரெடிஷனலை கொண்ட ஒரு வைப்ரண்டான ஒரு நாடு தான். எவ்வளவுதான் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த நாட்டை கரெக்டா மேனேஜ் பண்ணினா இந்தியா மாதிரி அதுவும் growth ஆகிடும். சோ இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வியட்நாம் திரும்பி வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்புவோம். சோ அவ்வளவுதான் மை டியர் பிகே பைட்ஸ். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ்.